ஒருத்தன் ஒரு விஷயம் சொல்றான்னா அது சரியா தப்பான்னு மட்டும் பாருங்க. அதை விட்டுட்டு இது ஏன்பா நீ நேற்று பேசல இன்னைக்கு பேசுற அப்படின்னு கேட்காதீங்க. நேற்று பேசல பேசல எனக்கு ஒரு வேலைகள் இருக்கலாம், ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கலாம், ஏன் டைம் கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். இன்னைக்கு நான் ஒரு கருத்தை பேசுறேன், அந்த கருத்து சரியான்னு பாருங்க. இன்னைக்கு ஒரு டிவிகே கட்சி விமர்சிக்கிறேன்னா அந்த கருத்து சரியான்னு பாருங்க. நேற்று ஏன்ப்பா டிஎம்கே பேசல, முந்தா நேற்று ஏன்ப்பா ஏடிஎம்கே பேசல, இன்னைக்கு நீ டிவிகே பேசுறன்னு ஏன் கேட்குறீங்க? ஒரு தவறு யார் செஞ்சாலும் சுட்டி காட்டுறேன்ல. இனி வரும் காலங்களில் நான் பேசலாம், இருந்தா பேச போறேன், சரிங்களா? இல்லாம போனா என்ன மாதிரி இன்னும் பல பசங்க பேசுவாங்க. இன்னைக்கு ஒரு கருத்தை நான் பேசுறேன்னா அது சரியா தப்பான்னு மட்டும் ஆராய்ங்க. அதை விட்டுட்டு ஏன் இதை பேசுறேன்னு கேட்டுட்டு ஒரு கருத்து கூட சொல்ல விடாம அவனை டாமினேட் பண்ணி டவுன்ஃபால் பண்ணிடாதீங்க. ஸோ வெல்கம் டு வித்வுட் ஓகே, திஸ் இஸ் ஏகே ஷோ. உங்களுக்கு நிறைய பேருக்கு பரிச்சயமாக இருக்கலாம். நெல்சன் அப்படி ஒருத்தர், தம்பி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மே 18 அன்றைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாப்புல, டிஎம்கே நம்ம இனத்துக்கு எவ்வளோ துரோகம் செஞ்சதுன்னு ரொம்ப அழகாக எடுத்து போட்டிருந்தாப்புல. அது டிஎம்கே நிச்சயமாக ஒரு அழிக்கப்படக்கூடிய ஒரு கட்சியான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், நிச்சயமாக டிஎம்கே ஒரு அழிக்கப்படக்கூடிய கட்சினா. அதான் தம்பி நெல்சன் வந்து அழகாக எடுத்து போட்டிருந்தாப்புல. அவரு ஓகே, எல்லாம் ஓகே. அந்த டிஎம்கே பற்றி தான் தம்பி நெல்சன் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாப்புல. அது எல்லாமே வரவேற்கத்தக்க கூடியது தான். நிறைய அதில் ஆதாரபூர்வமாகவும் எடுத்து போட்டிருப்பாப்புல. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் டிஎம்கே பற்றி எடுத்து போடுற நெல்சன் ஏன் காங்கிரஸை பற்றி எடுத்து போடலை? அதுக்காக நீங்கள் என்னை டிஎம்கே ஓபிஎஸ்ன்னு சொல்லிடாதீங்க. நான் டிஎம்கே ஓபிஎஸ் சத்தியமாக கிடையாது. நான் டிஎம்கே கட்சி சார்ந்தவன் கிடையாது. டிஎம்கேவை நெல்சன் எவ்வளோ வெறுக்கிறாரோ அதை விட ஒரு மடங்கு அதிகமாக கூட வெறுக்கிறதுக்கான இடத்துல தான் இருக்கேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே, இன்னைக்கு இல்லை, சின்ன வயசுலேருந்தே டிஎம்கே கட்சியை பிடிக்காது. நெல்சன் ஏன் காங்கிரஸை விமர்சிக்கல? டிஎம்கே என்ன துரோகம் செஞ்சிச்சா? ஆமாம், செஞ்சிச்சு. காங்கிரஸ் செய்யலையா நெல்சன்? காங்கிரஸ் அப்போ ஆண்டு கொண்டிருந்த டைமில் இங்கேருந்து அமைதிப்படைங்கிற இராணுவத்தை அனுப்பி நம்ம மக்களை சித்திரவதை பண்ணாங்க. அதை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசலை அந்த காணொலியில். அப்புறம் இங்கேருந்து 1,00,000 கோடி வட்டியில் கடனை கொடுத்து, ஸ்ரீலங்கா அரசுக்கு கடனை கொடுத்து நம்ம மக்களை கொல்ல சொல்லி ஏன் நெல்சன் காங்கிரஸை பற்றி பேசலை? அப்பா பயணிக்கிறாரு அப்படிங்கிறதுனாலயா? இன்றைய வரைக்கும், நான் இப்போ பேசுகிற வரைக்கும் உங்கள் அப்பா காங்கிரஸில் பயணிக்கிறாரு. அது ஏதோ வகையில் உனக்கு தடுக்குதா? ஓகே, ஒன்ஸ் அப்பான டைம் உங்கள் அப்பா காங்கிரஸில் பயணிச்சிருக்கலாம். இன்னைக்கு நீ யாரோ ஒருத்தரா அப்படின்னா நான் கடந்து போயிருப்பேன். நீ இவ்வளோ அரசியல் பேசுறியா நெல்சன்? இவ்வளோ பேசுறியாப்பா? மக்களுக்கு இவ்வளோன்னு டிஎம்கே பற்றி, டிஎம்கே செஞ்ச அநியாயத்தை பற்றி எடுத்து பேசுறியாப்பா? ஏங்கப்பா காங்கிரஸை பற்றி பேச மாட்டேற? உங்கள் அப்பா பயணிக்கிறதுனாலயா? நீ சொல்லி உங்கள் அப்பா கேட்க மாட்டாரா நெல்சன்? அப்புறம் நீ சொல்லி மக்கள் கேட்கணும்னு நீ நினைக்கிறது ஏதோ ஒரு வகையில் உனக்கு உறுத்தலையா? ஒன்ஸ் அப்பான டைம் காமராஜர் காலத்தில் எங்கள் தாத்தாவும் காங்கிரஸில் பயணித்தார். நான் இன்னைக்கு எங்கள் தாத்தா காங்கிரஸில் பயணிச்சாருன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஏதோ ஒரு வகையில் கூசு நெல்சன். ஒன்ஸ் அப்பான டைம் எங்கள் அப்பா ஏடிஎம்கே கோட்டு போட்டுட்டு இருந்தாப்புல. ஆனால் இன்னைக்கு இந்த ஒரு 10 வருஷமாக நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் எங்கள் அப்பாவும் கேட்பாங்க, எங்கள் அம்மாவும் கேட்பாங்க. ஏன்னா நம்ம பையன் ஏதோ ஒன்று சொல்கிறான், அதில் ஒரு நல்லது இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை, நான் எடுத்து சொல்லுவேன். இதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் நமக்கு அவங்க பண்ணாங்க, இந்த இதில் தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஒரு 10 வருஷமாக அவங்க நான் சொல்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதுக்கு அவங்க போடுறாங்களா இல்லையா நான் போய் பக்கத்தில் இருந்து பார்த்தியான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஆனால் நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல, நான் பேசுகிறேன்ல, அதை அவங்க கேட்குறாங்கல்ல. அவங்க ஸ்டாண்டு வெளியில் இந்த கட்சியை பற்றி பேசுனா தப்புன்னு அவங்க பேசுவாங்க நெல்சன். ஒரு திராவிட கட்சிகளை சார்ந்தோ ஒரு தேசிய கட்சிகளை சார்ந்தோ எங்கள் அம்மா அப்பா என்றைக்குமே இருக்க மாட்டாங்க. இப்போ வரைக்கும், இதுக்கப்புறமும் நான் இருக்கவும் விட மாட்டேன். அவங்ககிட்ட நான் ஃபஸ்ட்டு மக்களை திருத்துறதுக்கு முன்னாடி நான் என் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் என்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணினேன். அப்புறம் என் வீட்டில் இருக்கிறவங்களும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்மளால முடிஞ்சது, ஏதோ 10 பேரா, 1,00,000 பேரா, 2,00,000 பேரா, அது போகக்கூடிய காலகட்டம். இன்னைக்கு ஒருத்தரா, அதுலேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் நீ பேசுகிற அரசியலில் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்களே நெல்சன். நீ காங்கிரஸை பற்றி பேசுகிறே இல்லையப்பா அந்த வீடியோவில், ஏன்ப்பா பேசலை? இது வந்து நானா பேசுறேங்கிறத விட மன்னன் அண்ணன் காணொலியை பார்த்தேன். அண்ணன் வந்து டிவிகே விஜய் இருக்கார்ல, இன்னைக்கு நீ டிவிகே ஸ்டாண்டெல்லாம் எடுக்கிறப்பா, டிவிகே பற்றி அதிக வீடியோஸ் போடுற, டிவிகே கட்சியில் இருக்கிறவங்களை பற்றி அதிக வீடியோஸ் போடுற, ஓகே, வரவேற்கத்தக்க கூடியது தான். ஆனால் இன்றைய வரைக்கும் விஜய் திராவிடத்துக்கு தானப்பா பேசுகிறாரு. இது நானா பேசலை, மன்னன் அண்ணன் சொன்னார், சரியா?
அப்போ நீ திராவிடம் தான் பேசுவியா? மன்னர் மன்னன் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? விஜய் இப்போ வரைக்கும் திராவிடம் தான் பேசுறாரு. ஸோ அவர் தான் தன்னை திராவிடன் அடையாளப்படுத்திக்கிறாரு. அதனால நம்ம அதைத்தான் பேச முடியும். அவர் தமிழ் தேசியத்தை பற்றி, தமிழ் தேசிய கருத்தியல் ரீதியை பற்றி ஏதாவது பேசட்டும், அவரை நம்ம தமிழ் தேசியவாதியை அடையாளப்படுத்தலாம் அப்படின்னு நான் பேசலை. அண்ணன் மன்னர் மன்னன் சொன்னாரு. நான் மன்னர் மன்னன், பாரிசாலன், சீமான் இவங்கள பார்த்து வளர்ந்து வந்தேன்ப்பா. அவங்க தான் எனக்கு இந்த தைரியத்தும் இவ்வளோ பேச்சு திறமையும், ஏதோ ஓரளவுக்கு பேசுகிறேன்ல, இந்த திறமையை வளர்த்தது அவங்க தான். நான் இது வரைக்கும் ஸ்கூலில் கூட நின்று மேடை ஏறி பேசுனது கிடையாது. இன்னைக்கு இவ்வளோ பேசுகிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் அவங்க தான். நான் இன்னைக்கு ஒரு தமிழ் தேசிய கொள்கை முழுமையாக போகிறோன்னா என்னன்னு தெரியல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தமிழ் தேசியம் பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் இவங்க போட்ட விதை தான். ஸோ அதனால தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் நெல்சன். நீ டிவிக்கே ஸ்டாண்ட் எடுக்கலாம், தப்பு கிடையாது. அது உண்மையாக இருந்து தான் நாங்கள் சொல்கிறோம். நீ காங்கிரஸை பற்றி அந்த பிம்பத்தை உட நெல்சன், அது தப்பே கிடையாது. காங்கிரஸுங்கிற ஒரு பிம்பத்தை ஒட்டச்சு தூக்கி ஏறி நீ பேசுப்பா. முதல்ல வீட்டில இருந்து ஆரம்பிங்க நெல்சன், அதுக்கப்புறம் மக்களுக்கு பாடம் புகட்டலாம்.